ரெண்டாயிரத்தி 1 பாஸ் பேப்பர்ல 51வது கேள்வி. சரிதான பிள்ளையர்? 20 பாகசியில் நீர் நைத்ரசு அமிலத்துடன், நீர் நைத்ரஸ் அமிலம் என்று சொன்னா HNO2 அனலின் தாக்கம் புரிந்து பீனோலை தரும். அதேவேளை 20 பாகசியில் நீர் நைத்ரஸ் அமிலத்துடன் எதையில் அமைந்தாக்கம் புரிந்து எதனோலை தரும். இதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா எல்லாம் 20 பாகசியிலான்னு சொல்லிக்கிறேன். CH3 CH2 NH2 நைட்ரஸ் அமிலத்தோட தாக்கம் புரிய போகுது. நைட்ரஸ் அமிலம் ஆய்வுடத்துல இருக்காது, அது ஒரு உறுதியற்ற அமிலம். சரிதானே? ஆகவே அதுக்கு நாங்கள் HNO2க்கு பதிலாக NaNO2 டயலூட் HCl போடுறோம். பாஸ் பேப்பர் MCQ நம்பர் 51 பிள்ளைகள். NaNO2 டயலூட் HCl போடுறோம். NaNO2 டயலூட் HCl போட்டா அது அரை வெப்பநிலை இல்லை 20 பாசி, அது பிரச்சனை இல்லை. CH3 CH2 OH N2 அதே மாதிரி அனலீனுக்கு இதே சோதனை பொருளை போட்டா பீனோல் N2. முதலாவது கூட்டு சரி. எதேன் ஈரசோனியம் குளோரைட்டை விட பென்சீன் ஈரசோனியம் குளோரைடு அது அதிக உறுதியானது. எதேன் ஈரசோனியம் குளோரைடு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றேன், எதேன் ஈரசோனியம் குளோரைடு CH3 CH2 N2 plus Cl minus விட பென்சீன்ல N2 plus Cl minus வாரதான் நாங்கள் பென்சீன் ஈரசோனியம் குளோரைடு என்று சொல்றோம். இதை விட இது உறுதியானதா? சரி, இது உறுதியற்றது. இது என்ன மாதிரி வருமெண்டா, வெப்ப உறுதியானண்டா 5 பாக சியிலும் குறைந்த வெப்பநிலையில் உறுதியானது. குறைந்த வெப்பநிலையில் உறுதியானது. இந்த கேள்வியை பொறுத்தவரை பிள்ளைகள் முதலாவது கூற்றும் சரி, இரண்டாவது கூற்றும் சரி. முதலாவது கூட்டுக்கும் இரண்டாவது கூட்டுக்கும் இடையில எந்தவித தொடர்பும் இல்லை. ஏனென்றா ரெண்டுமே 20 பாசி அரை வெப்பநிலை அண்மித்த வெப்பநிலையில தான் செய்திருக்கு. ஆனா இப்படி சொல்லி இருந்தால் என்னண்டா CH3 CH2 NH2 இருக்கு, NaNO2 டயலூட் HCl சைபர் தொடக்கம் 5 பாசியில தாக்கம் புரிஞ்சா இது CH3 CH2 OH N2 தான் தரும். ஒரு நாளும் அலிபெட்டிக் டயசோனியம் உப்பு உருவாகாது. சரிதான? CH3 CH2 NH2 OH N2 தான் தரும். ஆனால் அனலின் NaNO2 டயலூட் HClோட சைபர் தொடக்கம் 5 பாகசியில தாக்கமடையமாக இருந்தால் என்ன உருவாகும் என்றால் பென்சீன் டயசோனியம் குளோரைடு உருவாகும். அப்ப முதலாவது கூட்டி இப்படி சொல்றேன், என்னது? சைபர் தொடக்கம் 5 பாசியில் நீர் நைத்ரஸ் அமிலத்துடன் அனலின் தாக்கம் புரிந்து பென்சீன் டயசோனியம் குளோரைடை தரும். அதே வேளை சைபர் தொடக்கம் 5 பாகசியில் நீர் நைத்ரஸ் அமிலத்துடன் எதையில் தாக்கம் அடைந்து எதனோலை தரும் என்று முதலாவது கூட்டி சொல்லி இருந்தால் இரண்டாவது கூட்டும் சரி தகுந்த விளக்கமாக இருந்தது. சரிதானே? இது ரெண்டாவது கூட்டுமே, ரெண்டு கூட்டுமே சரி, என்ன இல்லை, எதுவித விளக்கமும் இல்லை. சரிதான பிள்ளைகள்? அடுத்த கேள்விக்கு போவோம். சரிதான பிள்ளைகள்? ரைட். அப்ப இடையிலமை இருக்குதானே, அதாவது இடையிலமை NaNO2 டயலூட் HCl சேர்க்கிறீங்க, நைட்ரஸ் அமிலத்தை சேர்க்கிறீங்க. நீங்கள் அது அரை வெப்பநிலையில சேர்த்தா என்ன, 5 பாசியை விட குறைந்த வெப்பநிலையில சேர்த்தா என்ன விளை வரும்? இதனோல் தான் தரும். ஆனால் அனலீனுக்கு நீங்கள் NaNO2 டயலூட் HCl சேர்க்கிறீங்கள், 5 பாசியை விட குறைந்த வெப்பநிலையில் சேர்த்தால் பென்சீன் டயசோனியம் குளோரைடு உருவாகும். நார்மலா அரை வெப்பநிலையில சேர்த்தால் பீனோல் தான் தரும். சோ வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி அனலீன் வெவ்வேறுபட்ட விளைவுகளை தரும். ஒரு பீனோலை தரலாம் அல்லது பென்சீன் டயசோனியம் குளோரைடை தரலாம். ஆனால்
எதையில் அமைன் எப்பவும் என்னத்தை கொடுக்கும் எதனோலத்தான் கொடுக்கும். சரி, 52வது கேள்விக்கு போவோம். ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பேப்பர்ல 52 CH3NH2 விட CH3CONH2 ஒரு வலிமையான மூலமாகும். மூல வலிமை பாத்தீங்கன்னா RNH2 ஆகக்கூட அமைன்கள், அதுக்கடுத்த அமோனியா, அதுக்கடுத்த அனலி, இந்த ஓடெல்லாம் வரும். அதுக்கடுத்த RCONH2 ஏமைட். ஏமைட்டுகளுக்கு மூல வலிமை மிக குறைவு. RNH2, அலிமெட்டிக் அமைன், அமோனியா, அனலின், ஏமைட் ரெண்டு பேர். அலிமெட்டிக் அமைன், அமோனியா, அரோமேட்டிக் அமைன், ஏமைட், இந்த ஓடெல்லாம் வரும். இப்ப முதலாவது கூட்டு பிழை. ரெண்டாவது கூட்டு ஏன் RNH2 விட RCONH2 மூல வலிமை குறைய வேண்டாம். RCONH2 பாத்தீங்கன்னா இந்த நைதரசல்ல இருக்கிற தனிச்சோடி இலத்திரங்கள் இருக்கல்லோ, C டபுள் பாண்டோ கூட்டத்தோட பரிவுக்கு உட்படும். RCO மைனஸ் டபுள் பாண்ட் NH2 பிளஸ் இப்படி பரிவுக்கு உட்படும். அதாவது நைதரசல் உள்ள தனிச்சோடி இலத்திரங்கள் C டபுள் பாண்டோ கூட்டத்தோட பரிவுக்கு உட்படுவதன் மூலம் ஓரிடப்பாடுக்கு காணும். சரிதான்? அதாவது தனிச்சோடி இலத்திரனை போய் புரோத்திரனுக்கு வழங்குற தன்மை, அதாவது H+ வழங்குற தன்மை எப்படி இருக்கும்னா மிகவும் குறைவாக இருக்கும். அப்ப இரண்டாவது கூட்டு சொல்ற CH3CONH2 நைதரசனின் அணுவில் உள்ள தனிச்சோடி இலத்திரங்கள் காபனையில் கூட்டத்து பையிலத்திரங்களுடன் ஓரிடப்பா ஒன்றை ஒன்று இடைத்தாக்கம் செய்வதனால், அதைத்தான் சொல்லப்படுது, இது பரிவுக்கு உட்படுவதனால் ஓரிடப்பாடு இருந்தன. இரண்டாவது கூட்டு சரி. இப்படி சொல்லி இருந்தால் இந்த விடை மாறி இருக்கு. இப்ப முதலாவது பிள்ளை ரெண்டாவது சரி என்றல்ல வர போகுது. எப்படி வந்திருந்தா ரெண்டாம் CH3 ONH2 விட CH3CONH2 விட CH3NH2 ஒரு வன்மையான மூலமாகும் என்று சொல்லி இருந்தா முதலாவது கூட்டின் சரி இரண்டாவது கூட்டின் சரி தகுந்த விளக்கம். சரிதான பிள்ளையர்? ரைட். அப்ப பொதுவாக அமைன்களின் மூல வலிமை இது தெரிஞ்சாலே காணும். இப்ப எங்க சிலபஸுக்கு அலிபெட்டிக் அமைன், அமோனியா, அனலின், ஏமைட். இதுல இந்த அலிபெட்டிக் அமைன்ல பொதுவாக வழி அமைன், முதல் அமைன், வழி முதல் உடையண்டு ஒரு ஓடர் படிக்கிறாங்க. அது ஒரு நாளும் இந்த மூண்டையும் சேர்த்து ஒரு கேள்வி வந்ததில்லை. வழி அமைன் என்றால் CH3 twice NH தான் ஆகக்கூட வழி அமைன். அதுக்கடுத்த முதல் அமைன் CH3NH2 எல்லாரையும் விட குறைவு புடைய அமைன். அதுலேயும் இப்படி ஒரு நோட்ஸ் எல்லாரும் நோமலா படிக்கணும் பிள்ளையர். அதுலேயும் இது ஒரு முரண்பாடு இருக்கு. என்னென்றா அதெல்லாம் இந்த CH3 கூட்டம் இது கேட்கதான் இந்த ஓடர் வரும். இடையில் கூட்டம் வந்தா மாறிடும். இந்த கடைசி ரெண்டும் மாறும். சரிதானே? ஆகவே இதுல இந்த ஓடர்கள் பெரிய முக்கியம் இல்லை. பொதுவாக அலிமெட்டிக் அமைன், அமோனியா, அனலின், ஏமைட். சரிதானே? ரைட். 53வது கேள்வி. கேள்வி. மாறா வெப்பநிலையில் N2, H2 ஆகியவற்றின் பகுதி அமுக்கங்களை அதிகரிப்பதன் மூலம் எனும் சமநிலையை வலப்பக்கத்துக்கு நகர்த்தலாம். பகுதி அமுக்கங்களை அதிகரிப்பதன் மூலம் சமநிலையை வலப்பக்கத்துக்கு நகர்த்தலாம். N2 கேஸ் சக 3H2 கேஸ் மீளந்தாக்கம் 10 கேஸ். தொகுதியின் அமுக்கத்தை கூட்டினால், தொகுதியின் அமுக்கத்தை கூட்ட போறோம்டா இது இருக்கின்ற குடுவையோ அல்ல குடுவையின் கனவளவை என்ன செய்ய போறோம்? குறைக்க போறோம். மாறா வெப்பநிலையில் இது இருக்கிற குடுவையின் கனவளவை குறைச்சா தொகுதியின் அமுக்கம் கூடும். தொகுதியின் அமுக்கத்தை கூட்டினால் சமநிலை என்ன செய்யும்டா, சரிதான, வாயு நிலையில் உள்ள கூறுகளின் மூல எண்ணிக்கை குறைகிற திசையில சமநிலை நகரும். இதுல வாயு நிலையில் உள்ள கூறுகளின் மூல எண்ணிக்கை எத்தனை? இதுல 1 மூல், இதுல 3 மூல், இங்கே எத்தனை? 2 மூல். ஆகவே மூலக்கூறுகளின் எண்ணிக்கை குறைகிற திசையில நகரும். சொன்ன விளங்கு தானே? அல்லது மூல எண்ணிக்கை குறைகிற திசையில நகரம், அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கை குறைகிற திசையில நகரம். ஆகவே அந்த வகையில
அமுக்கத்தை கூட்டினா சமநிலை முன்னோக்கி நகரும். ஏனென்றா இதுல 4 மூலக்கூறுகள், இதுல 2 மூலக்கூறுகள், அல்லது இதுல 1 மூல், இதுல 3 மூல், 4 மூல், இதுல 2 மூல். ஆகவே மூல எண்ணிக்கை குறைகிற திசையில சமநிலை நகரும். சரிதானே? அப்ப இன்னும் சமநிலையை வலப்பக்கத்துக்கு நகர்த்தலாம். சரி, அது தொகுதியின் அமுக்கத்தை கூட்டலாம். இதுல கழிக்கப்பட்டிருக்கிற விடயம் என்னன்னா பகுதி அமுக்கங்களை அதிகரித்த. ஒரு சமநிலை தொகுதியில வாயுக்களின் பகுதி அமுக்கங்களை அதிகரிக்க வேணும்டா கனவளவை குறைக்கிறதாலே இயலாது. கனவளவை குறைச்சா N2H2 பகுதி அமுக்கம் மட்டும் கூடாது, அமோனியா பகுதி அமுக்கமும் கூடும். வெப்பநிலையில மாற்றத்தை ஏற்படுத்தியும் இயலாது. அப்ப N2H2 பகுதி அமுக்கங்களை நீங்க அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால் அந்த தொகுதிக்கு நீங்கள் என்ன செய்ய வேணும்டா N2ஐயும் H2ஐயும் நீங்க சேர்க்க. இந்த தொகுதிக்கு கொண்டு N2ஐயும் H2ஐயும் சேர்த்தாத்தான் என்ன நடக்கும்? N2டையும் H2டையும் பகுதி அமுக்கம் அதிகரிக்கும். அப்ப N2டையும் H2டையும் சேர்க்கிறீங்களா N2டையும் H2டையும் செறிவு கூடுது. அவை செறிவு கூடனா சமநிலை என்ன செய்யும்? முன்னோக்கி நகரும். நான் முதல் சொன்னது தொகுதியின் அமுக்கத்தை கூட்டினாலும் முன்னோக்கி நகரும், N2H2 பகுதி அமுக்கத்தை கூட்டினாலும் முன்னோக்கி நகரும், அமோனியா பகுதி அமுக்கத்தை கூட்டினா பின்னோக்கி நகரும். சரிதான பிள்ளையா? ரைட். அப்ப ஏனும் சமநிலையை வலப்பக்கத்துக்கு நகர்த்தலாம். வலப்பக்கம் சொல்றது முன்னோக்கி. அப்ப அது சரி. அடுத்தது வேறு ஏதோ தொடர்பில்லாத ஒரு கூட்டணி கிடக்கு. முதலாவதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. PV சமன் 1/10 பார் எனும் சமன்பாட்டுக்கு அமைவாக இலட்சிய வாயு மூலக்கூறுகளின் சராசரி இயக்க பண்பு சக்தி மாறாவெப்பநிலையில் வாயுவின் அமுக்கத்தை அதிகரிப்பதன் மூலம் அதிகரிக்கலாம். இலட்சிய வாயு மூலக்கூறுகளை சராசரி இயக்க பண்பு சக்தி E பார் சமன் என்ன? 3/2 kT. 3/2 kT. இலட்சிய வாயு மூலக்கூறுಗಳ சராசரி இயக்க பண்பு சக்தி என்னையாது மாறா. என்னத்துல தங்கி இருக்கும்? வெப்பநிலையில மட்டும்தான் தங்கி இருக்கும். இப்ப H2 வாயு மூலக்கூறுகளை எடுக்கிறீங்கள், H2 வாயு, O2 வாயு ரெண்டையும் எடுக்கிறீங்க. ரெண்டுக்கும் E பார் H2 E பார் O2க்கு சமனாக ரெண்டு. உங்களுக்கு ஒரு டவுட் வருது, ஏன் அப்படி ரெண்டுக்கும் சமனா வருகுது? E பார் சமன், அதாவது E பார் போடலாம். சரி, எங்களுக்கு கைனெட்டிக் எனர்ஜி இதைத்தான் சொல்லினா half mv². 2019 இந்த கூட்டு இருக்கு. 2019 கைனெட்டிக் எனர்ஜி சமன் half mv². சரிதானே? அப்ப H2க்கும் O2க்கும் அவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி சமனாக இருக்குது. இதுல V என்பது அது உண்மையா சராசரி கதியா தான் இருக்கும். ஏனென்றால் அது பிசிக்ஸ்ல கைனெட்டிக் எனர்ஜி என்றால் ஏதாவது ஒரு பொருளுக்கு பாய்ப்பீங்க, ஒரு பந்தோ அல்லது ஒரு வாகன காரோ ஏதாவது ஒரு இயங்குற பொருளுக்கு பாய்ப்பீங்க V என்று. நாங்கள் கெமிஸ்ட்ரியில V என்பது சராசரி கதி தான். தனியா ஒரு வாயு மூலக்கூறுக்கு V கணிக்க முடியாது. ஒரு மூல இலட்சிய வாயு இருக்குன்னா அங்க ஒவ்வொரு வாயு மூலக்கூறுகளையும் எங்க கதையை போய் எங்களால காண முடியாது. அப்ப V என்பது சராசரி கதி. சரிதானே? சராசரி கதி. வாயு மூலக்கூறுகள் திணிவுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யும்டா கதி மாறும், சராசரி கதி மாறும். உதாரணமாக H2 விட H2க்கு மூலக்கூட்டு தெளிவு 2 கிராம் மோல் -1, O2க்கு 32 கிராம் மோல் -1. அப்ப இது 2 கிராம், இது 32 கிராம். இப்ப திணிவு மாறிக்க திணிவு, அதாவது இவர் திணிவு குறைஞ்சவர், அப்ப இவருக்கு சராசரி கதி கூடவா இருக்கும், கதி கூடவா இருக்கும், வேகமாக இயங்கும். இது திணிவு கூடியது, அப்படி எப்படி இயங்கும்? சிலோவாக இயங்கும். இப்ப திணிவுக்கு ஏற்ற மாதிரி அதுல கதி மாறும். அதால கைனெட்டிக் எனர்ஜி என்னையாதுண்டா மாறாது. அப்ப திணிவுக்கு ஏற்ற போல அதுல கதி மாற்றம் அடைகிறதால இந்த mv² மாறாது. சரிதானே? இவர் திணிவு குறைந்த வாயு மூலக்கூறு, அதால கதி கூடியது. அப்ப திணிவு குறைவு, கதி கூட. இவர் திணிவு கூடியவர், அப்ப கதி குறை. அப்ப திணிவுக்கு ஏற்ற போல் அதன் கதியை என்ன செய்யும்? மாற்றி அமைத்துக் கொள்ளும். சராசரி கதி மாறும். அதால அவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி E பார் 3/2 kT ஆகவே இருக்கும். அந்த அங்கே இருக்கும், வெப்பநிலையில மட்டும்தான் தங்கி இருக்கும். இது ஒரு மூலக்கூறு வாயு, ஒரு மூலக்கூறு இலட்சிய வாயுக்கான சராசரி கதி. ஒரு மூல இலட்சிய வாயுக்கான சராசரி கதி 3/2 RT என்று. சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். ஐதான அமிலங்கள் மூலம் இயற்கை ரப்பர் பால் திரளுவதை ஊக்கப்படுத்தலாம். ஆனால் அமோனியா போன்ற மூலங்களால் அவை தாமதப்படுத்தப்படும். இரப்பர் பால பாத்தீங்கன்னா இரப்பர் துடிக்கைகளை சூழ ஒரு எதிரேற்றம் காணப்படும். சரியோ?
ரப்பர் துணிக்கைகளை சூட எதிரேற்றம் காணப்படும். இந்த எதிரேற்றம் காரணமாகத்தான் ஒரு துணிக்கைகள் ஒன்றோடு ஒன்று கிட்ட வராமல் இருக்கு. இந்த எதிரேற்றம் காரணமாகத்தான் ரப்பர் துணிக்கைகள் ஒன்றோடொன்று கிட்ட வராமல் இருக்குது. அதாவது அப்ப ஒன்றோடொன்று கிட்ட வராமல் ஒன்றோடொன்று தள்ளி கொண்டிருக்கிறதால தான் பிள்ளைகள் ரப்பர் துணிக்கைகள் என்ன செய்யறே இல்லை, திரள்றே இல்லை. திரள்றதுன்றது எல்லாம் ஒன்றோடொன்று சேர்றது. ஐதரசன் பிணைப்பால எல்லா ரப்பர் துணிக்கைகளும் ஒன்றோடொன்று சேருமாக இருந்தால் திரளும் என்றால் ஒரு தயிர் மாதிரியான ஒரு இதுவே ரப்பர் பால் திரள்றன்னு சொல்றது. சரிதானே? அதாவது இது மறையேற்றம் இருக்கிறது காரணம் ரப்பர் துணிக்கையை சூட என்ன எப்படியான கூட்டம் ஒன்று இருக்குமாட்டா COO மைனஸ், அதனால அந்த மறையேற்றம் போட்டுக்கிறார். சரிதான், COO மைனஸ் கூட்டம் இருக்கு. அதாவது ரப்பர் பால் திரளாது. நாங்கள் அமிலத்தை சேர்த்த ஒண்ணு என்ன நடக்கும், H+ போய் இதுல இருக்கிற O- நடுநிலை ஆக்கிடும். அப்ப COOH மாறிடும். COOH கூட்டங்களுக்கு இடையில என்ன வரும், இதுல சுத்தி COOH கூட்டம், இதையும் சுத்தி COOH கூட்டம். அப்ப COOH கூட்டங்களுக்கு இடையில என்ன வரும், ஐதரசன் பிணைப்பு வரும். ஆகவே ரப்பர் துணிக்கைகள் எல்லாம் ஒன்று சேரும். ஆகவே ரப்பர் பால் திரளும். அப்ப முதலாவது சொல்ற ஐதான அமிலங்களை சேர்ப்பதன் மூலம் இயற்கை ரப்பர் பால் திரளுவதை ஊக்கப்படுத்தலாம். சரி, ஆனால் அமோனியா போன்ற மூலங்களால் அவை தாமதப்படுத்தப்படும். சரிதானே? சரிதானே? ரப்பர் பால்ல என்ன இருக்குமெண்டா பிள்ளைகள், ரப்பர் பால்ல பாத்தீங்களா உப்புக்கள், வெல்லங்கள், அமினோ அமிலங்கள் போன்றன இருக்கும். உப்புக்கள், வெல்லங்கள், அமினோ அமிலங்கள் போன்றன இருக்கும். நுண்ணங்கிகளின் அதாவது இதால இந்த நுண்ணங்கிகளின் தொழிற்பாட்டுக்கு ஏற்ற ஊடகமாக தொழிற்படும் இந்த இருக்கிறது. அதாவது வெல்லங்கள், அமினோ அமிலங்கள் இருக்கின்றன. அப்ப ரப்பர்ல நுண்ணங்கி தொழிற்பாடு காரணம், நுண்ணங்கியோட தொழிற்பாடு அதிகரிக்குமாக இருந்தால், அதாவது பாக்டீரியா தாக்கத்துக்கு ரப்பர் பால் உட்படுமாக இருந்தால் அங்க என்ன விடுவிக்கப்படும், நுண்ணங்கி, அதாவது நுண்ணங்கியோட தொழிற்பாடு காரணமாக அமிலம் விடுவிக்கப்படும். அப்ப அமிலம் விடுவிக்கப்பட்ட என்ன நடக்கும், ரப்பர் பால்ல அமிலம் விடுவிக்கப்பட்டா அது எதிரேற்றம் என்ன செய்யப்படும், நடுநிலையாக்கப்படும். ரப்பர் பாலை சூழ உள்ள மறையேற்றம் நடுநிலையாக்கப்படும். நடுநிலையாக்கப்பட்டா ரப்பர் பால் என்ன செய்யப்படும், திரளும். அப்ப அமோனியாவை சேர்த்தா என்ன நடக்கும்டா, அமோனியா ஒரு பாக்டீரியா கொல்லி. சரிதானே? அப்ப அமோனியா என்ன செய்யும் போது பாக்டீரியா கொல்லி என்றபடியா நுண்ணங்கிகள் இந்த தொழிற்பாடை அங்க தடை செய்யும். நுண்ணங்கிகள் இந்த தொழிற்பாடு காரணமாக தான் அமிலங்கள் உருவாகும். அமிலங்கள் உருவானால் ரப்பர் பாலை சூழ உள்ள மறையேற்றம் என்ன செய்யப்படும், நடுநிலையாக்கப்படும். சொன்ன விளங்குதோ? ரப்பர் பாலை சூழ உள்ள மறையேற்றம் நடுநிலையாக்கப்படும். நடுநிலையாக்கப்பட்ட ரப்பர் பால் திரள்றது தடுக்கப்படும். அதே நேரம் அமோனியா ஒரு பாக்டீரியா கொல்லி, அதே நேரம் அமோனியா ஒரு மூலம். அப்ப மூலத்துல இந்த மறையேற்றம் இருக்கும். இப்ப COOHக்கு NaOH போட்டா COO Na இருக்கும். அதே மாதிரி COOHக்கு அமோனியா வச்சுட்டா என்ன இருக்கும், COOH இதுக்கு அமோனியா சேர்த்தா என்ன வரும், COO மைனஸ் NH4+. அப்ப என்ன நடக்க போகுது, ரப்பர் கோலத்தை சூழ உள்ள மறையேற்றம் நிலைநாட்டப்பட்டுக் கொண்டிருக்கும். மறையேற்றம் நியூட்ரலாக. சரிதானே? அதால அமோனியா சேர்க்கிறதால ரப்பர் பால் திரள்றதை நாங்கள் என்ன செய்யலாம், தாமதப்படுத்தலாம். அப்ப ரப்பர் மரத்தில இருந்து ரப்பர் பால் பெற்றவுடன் உடனே என்ன செய்விட வேண்டாம், அமோனியாவை சேர்ப்பிடும். இயற்கை ரப்பர் பாலில் ரப்பர் துணைகள் எதிரேற்றம் உள்ள புரதப்படையினால் சுற்றி மூடப்பட்டுள்ளது. சரி சரி, தகுந்த விளக்கம். எதிரேற்றம் உள்ள புரதப்படையினால் சுற்றி மூடப்பட்டுள்ளது. நீ அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி, தரப்பட்ட ஒரு வெப்பநிலையில், எத்தனையாவது கேள்வி, 55வது கேள்வி. தரப்பட்ட ஒரு வெப்பநிலையில்
வாயு ஒன்றின் அடர்த்தி எப்பொழுதும் அதன் மூலர் திணிவுக்கு நேர்விகித சமனாகும். அடர்த்தி டி சமன் pm over r. எப்ப டி நேர்விகித சமன் கேபிட்டல் எம் இருக்கும்? என்னது? தரப்பட்ட வெப்ப அமுக்க நிபந்தனை. வெப்ப அமுக்கத்தில் தரப்பட்ட வெப்ப அமுக்கத்தில் என்று சொல்லியிருக்கோம். தரப்பட்ட வெப்ப அமுக்கத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கோம். வெப்பநிலையும் அமுக்கம் மாறாத போதுதான் நடத்தி அதன் மூலர் திணிவுக்கு நேர்வீத சமனாக இருக்கும். இதுல என்னத்தை பற்றி சொல்ல இல்லை, மூலர் திணிவுக்கு நேர்வீத சமன் என்று சொல்றார். ஆனா வெப்பநிலையில் என்று மட்டும்தான் சொல்லி இருக்கிற அமுக்கத்தை பற்றி சொல்லவில்லை. ஆகவே முதலாவது கூற்று பிழை. வெவ்வேறு வாயுக்கள் சம்பந்தமாக ஒரே வெப்பநிலையிலும் அமுக்கத்திலும் ஒரு மூலக்கூறுக்குரிய வாயுவின் கனவளவு அன்னளவாக ஒரே பெருமானத்தை கொண்டிருக்கும். சரி, அதாவது வெவ்வேறு வாயுக்கள் சம்பந்தமாக ஒரே வெப்பநிலையிலும் அமுக்கத்திலும், அதாவது வெப்பநிலையும் அமுக்கம் மாறாத விடத்து சம கனவளவு வாயுக்கள் சம எண்ணிக்கையான மூலக்கூறுகளை கொண்டிருக்கும். என்ன விதி? அவகாத்ரோன் விதி. அல்லது அவகாத்ரோன் விதியை இன்னும் ஒரு விதமாக சொன்னால், ஒரே வெப்ப அமுக்கத்தில் சம மூல் வாயுக்கள் அல்லது சம எண்ணிக்கையான மூலக்கூறுகளை கொண்ட வாயுக்கள் ஒரே கனவளவை கொண்டிருக்கும். அப்ப அவகாத்ரோன் விதியை தான் இரண்டாவது கூட்டி சொல். அப்ப முதலாவதுக்கும் இரண்டாவதுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. முதலாவது கூற்று பிழை, இரண்டாவது கூற்று சரி. ஆகவே 55க்கு 4வது விடை. அப்ப அவகாத்ரோன் விதி என்ன சொல்லுதோ? ஒரே வெப்ப அமுக்க நிபந்தனையில் சம கனவளவு வாயுக்கள் சம எண்ணிக்கையான மூலக்கூறுகளை கொண்டிருக்கும் என்று சொன்னாலும் சரி, சம எண்ணிக்கையான மூல எண்ணிக்கையை கொண்டிருக்கும் என்றாலும் சரி. மறுதலையா சொன்னா சரிதான? ஒரே வெப்ப அமுக்கத்துல மூல எண்ணிக்கை சமன் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கை சமன் என்றா கனவளவு சமனாக இருக்கும். சரிதானே? அப்ப 2 வாயுக்கள் இருக்குது, ஒரே வெப்பநிலை அமுக்கத்திலே இருக்குது. இங்கேயும் ஒரே வெப்பநிலை அமுக்கத்திலே இருக்கு. இதுல N2 இருக்கு. 1 2 3 4 N2 மூலக்கூறுகள் இருக்குண்டா, இதுல O2 எடுத்தீங்கன்னா அதுலயும் 1 2 3 4 O2 மூலக்கூறுகள் இருக்கும். இந்த பாத்திரத்தின் கனவளவு B டெசிமீட்டர் கியூப்ண்டா, இந்த பாத்திரத்தின் கனவளவும் B டெசிமீட்டர் கியூப். அப்ப அவகாத்ரோன் விதி என்ன சொல்லுதுண்டா? ஒரே வெப்ப அமுக்கத்துல வாயுக்கள் இந்த கனவளவு சமனண்டா. வாயுக்கள் கனவளவுன்றது பாத்திரத்தின் கனவளவு. வாயுக்கள் அடைக்கப்பட்டிருக்கிற பாத்திரத்தின் கனவளவு சமனண்டா. அதாவது ஒரே வெப்ப அமுக்கத்திலே வாயுக்கள் அடைக்கப்பட்டிருக்கின்ற பாத்திரத்தின் கனவளவு சமனண்டா. அங்கே இருக்கின்ற வாயு மூலக்கூறுகளின் எண்ணிக்கை சமன் அல்லது வாயுக்களின் மூல எண்ணிக்கை சமன். என்ன மூலக்கூறுகள் எண்ணிக்கை சமனண்டா? மூல எண்ணிக்கை சமன் தானே. மூல எண்ணிக்கை காண்றதுக்கு என்ன செய்யணும்? அவகாத்ரோன் மாறிலியால என்ன செய்யணும்? நாங்கள் பிரிக்க வேணும். இது ஒரு விதம். அடுத்த ஒரு விதமா சொல்லலாம், ஒரே வெப்ப அமுக்கத்திலே இருக்குது, ஒரே வெப்ப அமுக்கத்திலே இருக்கு, 2 பாத்திரத்திலேயும் இருக்கிற வாயுக்களின் மூல எண்ணிக்கை சமனண்டா கனவளவு சமன். 56வது கேள்வி. நீர்க்கரைசலில் Cu2+ விட Cu+ கூட உறுதியானது. நீர்க்கரைசலில் Cu2+ விட Cu+ கூட உறுதியானது. பிள்ளை, நீர்க்கரைசல்ல Cu+ என்னவா உட்சேற்றம் அடையும்? Cu2+ ஆக உட்சேற்றம் அடையும். நீர்க்கரைசல்ல உள்ள பிள்ளையர் பாத்தீங்களா, முக்கியமான விஷயம் Cu+ விட Cu2+ ஈக்குவல்ஸ் உறுதி. Fe2+ விட Fe3+ ஈக்குவல்ஸ் உறுதி. ஆனால் கோபால் 3+ ஈக்குவல்ஸை விட கோபால் 2+ ஈக்குவல்ஸ் உறுதி. இதுல ஒரு முரண்பாடு. ஆனால் இதுல இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கு. CONS3 6 times 2+ இருக்கு. அமோனியாவுக்கு மாறும். CONS3 6 times 3+ உறுதி. இந்த சிக்கலை என்ன பொறுத்தலையில இதை விட இது கூட நீர்க்கரசல் அக்வா போடுவீங்க. அதாவது கோபால் 3+ விட கோபால் 2+ உறுதி கூட. Cuவின் இலத்திரல் இணைப்பு 3D10 4s நோட் Cu+. அதே வேளை Cu2+க்கு அது 3D9 4s நோட். அதெல்லாம் வாயு நிலையில உறுதி. வாயு நிலையில தான் நாங்கள் இலத்திரனை அகற்றி நேர என உருவாக்க போறோம். சரிதான? வாயு நிலையில இப்ப
Cu பிளஸுக்கு வாய் நிலையில எலக்ட்ரான் இணைப்பு 3d10. Cu2 பிளஸுக்கு வாய் நிலையில எலக்ட்ரான் இணைப்பு 3d9. அதாவது Cu2 பிளஸை விட வாய் நிலையில் Cu பிளஸ் உறுதி கூட. முதலாவது பிழை, இரண்டாவது சரி. சரிதான பிள்ளைகள்? அடுத்தது டி தொகுப்பு மூலகம் அடங்கிய சேர்வைகளின் நீர்க்கரசல்கள் எப்பொழுதும் நிறமுடையன. டி தொகுப்பு பிழை. ஒரு டி தொகுப்பு உலோக கட்டியன், ஒரு டி தொகுப்பு உலோக கட்டியன் உதாரணமாக சட்டன் 2+, கேட்மியன் 2+, Cu+, Ag+, இதுகள் எல்லாம் இதுலையும் பாத்தீங்கன்னா டி உபசக்தி மட்டம் ஃபுல்லா நிரம்பி D10 இருக்கும். அதே மாதிரி ஸ்கேண்டியம் 3+, டைட்டேனியம் 4+, இதுகளை பாத்தீங்கன்னா டி உபசக்தி மட்டத்துல D0 இருக்கு. இப்படி D0 அல்லது D10 இருக்குமாக இருந்தால் அந்த டி தொகுப்பு உலோக கட்டியன் நீர்க்கரசல்கள் எப்படி இருக்குமென்றா நிறமற்றதாக இருக்கு. அப்ப டி தொகுப்பு மூலம் அடங்கிய சேர்வை நீர்க்கரசல்கள் எப்பொழுதும் நிறமுடையது என்றது பிழை. அதாவது D10, D0 என்ற இலத்திரன் இணைப்பை உடைய D0, D10 அதாவது டி உபசக்தி மட்டம் முழுமையாக நிரப்பப்பட்டிருந்தாலோ அல்லது டி உபசக்தி மட்டம் எம்ஜியா இருந்தாலோ அந்த கட்டிய நீர்க்கரசல்கள் எப்படி இருக்குமென்றா நிறமற்றதாக இருக்கும். அப்ப நீர்க்கரசல்கள் எப்பொழுதும் நிறமுடையன என்றது பிழை. டி தொகுதி மூலகம் ஒன்றினால் உண்டான அயன்கள் எப்பொழுதும் குறைவாக நிரப்பப்பட்ட டி மட்டத்தை கொண்டிருக்கும். பிழை. இதுல புல்லா நிரம்பி இருக்கு விளாகட்டியன்களுக்கும். விளாகட்டியன்லையும் டி உபசக்தி மட்டம் இலத்திரங்களே இல்லை. அந்த கூற்று பிழை. அடுத்தது 58வது 58வது மிக NH4OH உடன் MgCl2 ஏகோசை சேர்த்து MgOH எனும் வீழ்வடிவை தரும். அதே வேளை மிகை NH4OH உடன் நிக்கல் குளோரைடு ஏகுவஸ் ஒரு நிரந்தரமான NaOH வீழ்வடிவை தராது. சரி, Mg2+ ஏகுவஸுக்கு மிகையாக NH4OH தீர்த்தா MgOH ஆண்டு. ஆனால் நிக்கல் 2+ ஏகுவஸ் மிகையாக NH4OH தீர்த்தா என்ன வரும் என்றால் NiNH3 6×2+ கடும் நீளம். கடும் நீளம். மிக NH4OH உடன் நிக்கல் 2+ கரையும் அம்மைன் சிக்கல் ஒன்றை உருவாக்கும். ஆனால் Mg2+ அப்படி செய்யாது. முதலாவது கூற்றின் சரி, இரண்டாவது கூற்றின் சரி. தகுந்த விளக்கம். சரிதான்? முதலாவது கூற்றின் சரி, இரண்டாவது கூற்றின் சரி, தகுந்த விளக்கம். அதாவது மிக NH4OH உடன் நிக்கல் 2+ நீரில் கரையும் அம்மையின் சிக்கல் ஒன்றை உருவாக்கும். ஆனால் Mg2+ அப்படி செய்யாது. அதாவது Mg2+ மிக NH4OH ஓட என்ன செய்யாது? சிக்கலைனை வீழ்வடிவை தோற்றுவிக்கும். சிக்கலைனை உருவாக்காது. ஆனால் நிக்கல் 2+ இப்ப துளியா சேர்க்கிறீங்களா? நிக்கல் 2+ கரைசலுக்கு NH4OH முதல் நிக்கல் ஹைட்ராக்சைடு வீழ்வடிவா இது மேலதிகமாக அமோனியா கரைசல் சேர்த்து விட்டா NaNH3 6×2+ என்று வந்து. சரிதான? ரைட். 59வது கேள்வி. சுக்குரோசு Ka2 நீரில் எளிதில் கரையும். சரி, சுக்குரோசு Ka ஆகிய இரண்டுடனும் நீர் வன்மையான ஐதரசன் பிணைப்பை உருவாக்கும். Kaக்கும் நீருக்கும் இடையில ஐதரசன் பிணைப்பு உருவாகாது. Kaக்கும் நீருக்கும் இடையில என்ன கவர்ச்சி விசை வரும் என்றா K+க்கும் நீர் மூலக்கூறுகளுக்கும் இடையிலே அயன் இருமுனைவு கவர்ச்சி விசை வரும். அதே மாதிரி I- நீருக்கும் இடையில அயன் இருமுனைவு கவர்ச்சி விசை வரும். சுக்ரோசு குளுக்கோசு மூலக்கூறுகளுக்கும் நீர் மூலக்கூறுகளுக்கும் இடையில என்ன வரும் என்றா ஐதரசன் பிணைப்பு வரும். ஏனென்றா சுக்ரோஸ்ல நிறைய OH கூட்டங்கள் இருக்கு. அதே மாதிரி குளுக்கோஸ்லையும் நிறைய OH கூட்டங்கள் இருக்கு. அதால குளுக்கோஸ் மூலக்கூறுகளுக்கும் நீருக்கும் இடையில ஐதரசன் பிணைப்பு உருவாகும். சரிதானே? அதே மாதிரி சுக்ரோஸ் மூலக்கூறுகளுக்கு நீருக்கும் இடையில ஐதரசன் பிணைப்பு உருவாகும். ஆகவே முதலாவது சரி, இரண்டாவது கூற்று பிழை. அப்ப கேயும் கரையும். Ki கரையும் பொழுதோ K+ அயன்களுக்கும் I- அயன்களுக்கும் நீர் மூலக்கூறுகளுக்கும் இடையிலே என்ன கவர்ச்சி விசை உருவாக போகுது? அயன் இருமுனைவு கவர்ச்சி விசை உருவாகும். அப்ப பாருங்க, I- எடுத்தா I-க்கும் நீர் மூலக்கூறுகளுக்கும் இடையே என்ன கவர்ச்சி விசை வர போகுதுன்னா அயன் இருமுனைவு கவர்ச்சி விசை. அதே மாதிரி K+க்கும்
நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில என்ன வருமெண்டா அயன் இருமுனைவு கவுச்சி. அப்ப என்ன கவுச்சி விசை வருது? அயன் இருமுனைவு கவுச்சி விசை தான் அயன். சாரி, பிளஸுக்கும் இதுக்கும் வரும். ஐ மைனஸ் மாறி எழுதிட்டேன். ஐ மைனஸுக்கும் ஹைட்ரஜனோட டெல்டா மைனஸ் டெல்டா பிளஸ் டெல்டா இதுக்கு இடையில சரி. ஓகே, அடுத்தது 1 தர 10 3 மூல் டெசிமீட்டர் மைனஸ் HCl கரைசலுடன் 1 தர 10 3 மூல் டெசிமீட்டர் NaOH கரைசலை நியமிப்பு செய்வதற்கு மெதையில் சம்மஞ்சள் காட்டி சரியான முடிவு புள்ளியை தரும். பிள்ளைகள், நாங்கள் ஒரு நியமிப்புக்கு சரியான காட்டியை தெரிவு செய்யணும்டா எப்படி தெரிவு செய்யறாங்க? சமவெளி புள்ளிக்கு அண்மையில் ஏற்படுகின்ற அந்த சடுதியான pH மாற்றத்துக்குள்ள காட்டியின் நிறமாற்ற pH வீச்சு அடங்கி இருக்க வேணும். சரிதான்? அதாவது சமவெளி புள்ளிக்கு அண்மையில் ஏற்படுகின்ற சடுதியான pH மாற்றத்துக்குள்ள காட்டியின் நிறமாற்ற pH வீச்சு என்ன செய்ய வேணும்? அடங்கி இருக்க வேணும். உதாரணமா பாருங்கோ, 0.1 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3, 0.1 மோல் டெசிமீட்டர் மைனஸ் HCl NaOH எடுத்தீங்கன்னா இந்த சமவெளி புள்ளிக்கு அண்மையில் ஏற்படுகின்ற சந்தியான pH வீச்சு என்னவா இருக்கும்னா 3 தொடக்கம் 11 இருக்கு. 0.1 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 HCl 0.1 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 NaOH பயன்படுத்தி நியமிச்சீங்கன்னா சமவெளி புள்ளிக்கு அண்மையில் ஏற்படுற pH வீச்சு 4 தொடக்கம் 10 இருக்கு. 1 தர 10 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 HCl 1 தர 10 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 NaOH பயன்படுத்தி நியமிப்பீங்களா இருந்தா சமவெளி புள்ளிக்கு அண்மையில் ஏற்படுற pH வீச்சு 5 தொடக்கம் 9 இருக்கு. அப்ப 5 தொடக்கம் 9 சமவெளி புள்ளிக்கு அண்மையில் ஏற்படுகின்ற சடுதியான pH மாற்றம். ஆனால் மெதையில் சம்மஞ்சள் காட்டின நிறமாற்ற pH வீச்சு 3.1 தொடக்கம் 4.4. சோ இந்த காட்டி பொருத்தமற்றது. ஆனா இந்த நியமம் பாவிக்கலாம். ஏன்? இந்த வீச்சு இதுக்குள்ள அடங்கு 3க்கும் 11க்கும் இடையிலே இருக்குது. 3க்கும் 11க்கும் இடையிலே இருக்குது. ஆகவே 0.1 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 HCl 0.1 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 NaOH நியமிப்பதற்கு நாங்கள் மெதையில் சம்மஞ்சள் காட்டியை பயன்படுத்தலாம். ஆனால் இந்த நியமிப்புக்கு பாவிக்க முடியாது. ஏனென்றா என்ன காரணம்? ஏன் பாவிக்க முடியாது? சமவெளி புள்ளிக்கு அண்மையில் ஏற்படுகின்ற சடுதியான pH மாற்றத்துக்குள்ள காட்டியின் நிறமாற்ற pH வீச்சு இல்லை. இதுக்கு பெஸ்டான காட்டி புரோமோ, தைமோல், ப்ளூ. 0.1 மோல் டெசிமீட்டர் என்ற HCl கரைசலுடன் 0.1 மோல் NaOH கரைசலை நியமிப்பதற்கு ஏதாவது ஒரு அமில மூல காட்டியை பயன்படுத்தலாம். பெரும்பாலான காட்டிகள் பயன்படுத்தலாம் அமில மூல காட்டி. அதுக்காக இயற்கையில் இருக்கிற எல்லா காட்டிகளையும் பயன்படுத்தலாம் இல்லை, பொதுவான காட்டிகளை பயன்படுத்தலாம். ஏன்னா பெரும்பாலான காட்டிகள் நிறமாற்ற pH வீச்சு எல்லாம் 3க்கும் 11 இடையிலும் இருக்கு. அதால மெதையில் ஒரேன், மெதையில் சம்மஞ்சள், பினோத்தலின், தைமோல், ப்ளூ, இதுகள் எல்லாத்தையும் பயன்படுத்தலாம். ஆனா இந்த நியமிப்புக்கு எங்களால இதை பயன்படுத்த முடியாது, மெதையில் சம்மஞ்சளை பயன்படுத்த முடியாது. இதோட 2001 ஆண்டு பாஸ் பேப்பர் கூற்று முடியுது. நாளைக்கு மார்னிங் 2002 ஆண்டு பாஸ் பேப்பர் கூற்றுகளை பார்ப்போம். ஓகே.